திரு நந்தகுமார், இப்போ உதயநிதி ஸ்டாலின் கைது வந்து திட்டமிட்ட ஒரு அரசியல் ஒடுக்குமுறை நடவடிக்கையாக தான் பார்க்குறாங்க, அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, இது இளம்பெரியார் ராஜேந்திர சோழன் பேசிய அபத்தமான, அற்பமான, அவலமான ஆபாச பேச்சு. இது நீங்க போய் அங்க நடத்தியிருக்கக்கூடிய போராட்டம் காவேரி நதிநீர் பிரச்சனையை பத்தின போராட்டம். இப்ப மதிவாணன் வந்து தெளிவா சொன்னாரு. அவர் சில பேசின கருத்துக்கள்ல உடன்பாடு உண்டு. ஏற்கனவே பேசினவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கிறாரு. அதெல்லாம் நியாயமான கோரிக்கை, அது எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடியதுல வந்து என்ன வந்து தமிழகத்தை அவமானப்படுத்தினால நாங்க வந்து த்ரிஷாவை பத்தின வந்ததுக்கு நாங்க எதிர்குரல் விட்டங்க. அப்போ டி.கே. சிவகுமார் அவர்கள் அவமானப்படுத்தினதுக்கு இதுதான் இவருடைய பதில். இப்ப வந்து அவர் காம்பன்சேட் பண்ணிட்டார். அப்போ இவரை கரெஸ்ட் பண்ணும் போது கூட என்ன சொல்றாரு, நான் யாரு தெரியுங்களா, ஐயா கருணாநிதி வளர்ப்பு, நான் வந்து ஐயா ஸ்டாலினுடைய வளர்ப்புங்கிறாரு. அப்போ அவர் யார வந்து குற்றம் சொல்றாரு? இப்ப உதயநிதி ஸ்டாலின், எங்க தாத்தாவும் அப்பாவும் என்னை இப்படி வளர்த்துனால நான் இப்படி பேசுறேன்னு அவரு சொல்ல வராரா? நம்ம வந்து ஐயா உதயநிதி ஸ்டாலினை வந்து ஐயா கருணாநிதியினுடைய அரசியல் வாரிசாவும் ஐயா ஸ்டாலினுடைய அரசியல் வாரிசாவும் வருவாருன்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, அவர் பேச்செல்லாம் பார்த்தோம்னாக்கா, பேச்சு விஷயத்துல அவர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு வாரிசா வர்றதுக்காக அவர் பெரிய கடும் போராட்டத்துல இருப்பாரு போல இருக்கே. அவருதான் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு சீப்பான தேர்ட் ரேட்டட் ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து கொடுப்பாருன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு தேர்ட் ரேட்டான ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறது வந்து உள்ளபடியே நமக்கு பெருத்த ஏமாற்றம், மன வருத்தம். இப்ப ஐயா ஷியாம் கூட வந்து கேட்டாரு, இல்ல இது வந்து பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஃபார் உதயநிதினு சொன்னாரு. கட்டாயம் இல்லைங்க. இன்னைக்கு வந்து அவரை இந்த அளவுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்தனால என்னதாங்க அப்படி பேசிட்டாரு, எல்ஓபின்னு அத்தனை பேரும் போய் இவர் என்ன பேசினாருன்னு பார்த்ததுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே அருவிருக்குது. இப்ப உதாரணத்துக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்கங்க. அவங்க கூப்பிட்டு, அண்ணா உங்களை எதுக்கு கைது பண்ணாங்க, நீங்க என்னன்னா பேசுனீங்க அப்படின்னு கேட்டா அவங்க தங்கச்சி கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? அவரு அவங்க அம்மா கிட்ட சொல்ல முடியுமா? யாருக்கிட்டங்க இந்த வார்த்தையை சொல்ல முடியும்? நான் எதனால கைது செய்யப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைய சட்ட நுணுக்கங்களுக்குள்ளார வேண்டாம், விடுங்க. அது வந்து கோர்ட் வந்து தீர்மானிக்க போது இந்த கைது தேவையா தேவையில்லையாங்கிறது அதுக்குள்ளார போக விரும்பல. ஒரு எதிர்கட்சி தலைவருக்குன்னு ஒரு பொறுப்பு வேண்டாமா? நீங்க வந்து இன்னைக்கு விவசாயிகள் போராட்டமே இல்ல, அது வந்து திமுக போராட்டத்தை வந்து நீங்க போலியான விவசாயிகள் போராட்டம்னு அறிவிச்சு பண்றீங்க. நான் கேட்கறது தமிழரசன், இன்னைக்கு டெல்டால தண்ணி இல்லாம பயிர்லாம் வாடிக்கிட்டு இருக்கக்கூடிய உண்மையான விவசாயிகள் தான் அங்க வந்து போராடி இருக்காங்கிற மாதிரி இருந்தா எந்த விவசாயியாவது த்ரிஷான்னு அங்க கத்துறதுக்கு மனசு வருமாங்க? எந்த விவசாயிகளுக்காவது? அப்ப நீங்க நடத்தினதே போலி விவசாய போராட்டம். விவசாயிகள் பேர்ல நீங்க நடத்தின திமுகவினுடைய போராட்டம் இது. அப்ப அவர் அந்த த்ரிஷான உடனே அவர் முகத்துல வந்து ஒரு புன்முழுவர் வந்துச்செல்லாம் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஃபேஸ் இஸ் a index of mind ன்னு சொல்லுவாங்கல்ல. பாடி லாங்குவேஜ் வந்து இட் ஸ்பீக்ஸ் மோர் தென் a word, actual word. அப்ப அவங்க தான் த்ரிஷான்னு கத்துறீங்க. எந்திரிச்சு இவங்களெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. யாருங்க இவங்க? சினிமா நடிகை பேரெல்லாம் வந்து இங்க நம்ம வந்து விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக போராடிட்டு இருக்கோம், இங்க வந்து நடிகை பேரை சொல்லியிருக்காங்களேன்னு உடனே வந்து பொங்கி எழுந்து உதயநிதி ஸ்டாலின் தூக்கி அவங்களை எல்லாம் குண்டு கட்ட வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னாக்கா பரவாயில்ல. அதை விட்டுட்டு இப்போ மதிவான என்ன கேட்கிறாரு, எங்க உள்ளரங்க மீட்டிங்னா எங்களுக்கு தெரியும், வெளியரங்க மீட்டிங்னா யாரு வந்து இருப்பாங்கன்னு தெரியாது, தவேக்காரங்க கூட அங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம் இல்ல, என்ன மாதிரி பேச்சா? அப்போ மதிவானன் பேசுறதுலே வந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ளங்கிற மாதிரி இருக்குது. என்ன புரியல நந்தகுமார், நீங்க பேசுறதே சரி கிடையாது நந்தகுமார். ஆரம்பத்துல இருந்த வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்க. மதி ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, வார்த்தைகளை சரியா பயன்படுத்துங்கன்ற. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? என் மனசை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன வார்த்தை? என் மனசை பத்தி என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் நந்தகுமார்? சரி விடுங்க. உங்க மனசை சொல்லலீங்க. நீங்க பேசுறதுலயே வந்து அப்பட்டமா நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை இன்னும் அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன அம்பலப்படுத்துறாங்க? அவருக்கு எங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருது? கூட்டத்துல வந்து பேசுறது எங்க மேல எப்படி போல எஃப்ஐஆர் போடுவீங்க? சரி ஓகே. நான் கேக்குறேன், கூட்டத்துல இருந்து வந்து ஒரு சவுண்ட் எங்க மேல எஃப்ஐஆர் போடுவீங்க? சரி இருங்க. ரெண்டு குழுக்களுக்கு நடுவுல பிரச்சனை. ரெண்டு குழுக்கள கேக்குறாரு. இன்னைக்கு தாவேகாக்கும் இன்னைக்கு டிஎம்கேக்கும் எல்லா இடத்துலயும் பிரச்சனை. தஞ்சாவூர்ல நடந்தது மதிவானனுக்கு தெரியாதா? நான் கேக்குறேன், திமுக கிட்ட அரசியல் பண்ற அளவுக்கு தாவேகா வந்து நீங்க கட்சி அன்னைக்கு அடுத்து கலவரம். ஓகே இருங்க மதிவாணன், அவர் பேசிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. இருங்க, அவர் பேசுறாரு. அவர் சரியா பேசுங்க. நான் வார்த்தை அடிக்கி எங்க வந்து கலவரம் வருதுன்னு கேக்குறாரு. எங்க வந்து கலவரம் வருதுன்னு கேக்குறாரு. இப்ப தமிழ்நாட்டுல நடந்ததெல்லாம் அவர் டிவில பாக்கலையா? காலையில இருந்து உட்கார்ந்து அவரு
கமிஷனர் ஆஃப் போலீஸே வந்து சென்னை இது கமிஷனர் கைது பண்ணதுனால கலவரம் வருதுங்க, சொன்ன கருத்துனால கலவரம்னு எதுக்குங்க வழக்கு பதிவு போடணும்? வழக்கு பதிவு போட்டது கருத்துக்காக. இப்ப கைது பண்ணதுனாலதான் இந்த மாதிரி சிச்சுவேஷன், பதற்றமான சிச்சுவேஷன் வருது. இதுக்காக அது போடல. இது எல்லாமே கான்சிக்வென்சஸ் தானே தமிழரசன். கான்சிக்வென்சஸ்க்காக வழக்கு போடுவாங்க. இல்லைங்க, நீங்க பேசுறீங்க ஒரு அநாகரிகமான பேச்சு பேசுறீங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பெண்ணியம் பேசுவாங்க, பெண்ணுரிமை பேசுவாங்க. இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு பேசுற பேச்சா இதெல்லாம்? இப்படிதான் வந்து நீங்க பெண்ணுரிமையை காக்கக்கூடிய வழிமுறை ஒண்ணு இல்லைங்க. திரு ஸ்டாலின் இன்னைக்கு அறிக்கை விடுறாரு. சில தலைவர்கள் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் உதயநிதிக்கு கண்டனம் தெரிவிப்பது வருந்தத்தக்கது. உதயநிதி தனது உரையில் ஆபாசமாக எதுவும் பேசவில்லை, யாரையும் குறிப்பிடவில்லை. அவர் பேசாத ஒன்றை பேசியதாக சிலர் பரப்பியதை சரிபார்க்காமல் அரசியல் தலைவர்கள் சிலர் உதயநிதியை கண்டிப்பது பிரச்சனையை திசை திருப்புவதாகும். உதயநிதியும் சொல்றாரு, நான் எந்த தவறான நோக்கத்திலையும் நான் பண்ணல, ஒரு காமெடியா தான் இந்த ஒரு அரெஸ்ட்டை நான் பார்க்குறேன், தே ஆர் பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கடினமாக பேசுகிறாரு. அப்போ அவரை முடக்குவது தான் நோக்கமா, இல்லை அவர் சொல்லாத ஒன்றை சித்தரித்து நீங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நோக்கமா? தமிழரசன் எல்லா டிவிலையுமே லைவ் வந்துட்டு இருந்துச்சு. இது ஒன்றும் வந்து ஒரு தாவேக்காவுடைய ஐடிவி வந்து வெட்டி எடிட் பண்ணி போட்டதில்லை. அவரே சொல்றாரு கட் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு. நீங்க கட் அண்ட் பேஸ்ட் போட்டாலும் காப்பி அண்ட் பேஸ்ட் போட்டாலும் என்ன இருக்குதோ அதைத்தானே சார் கட் அண்ட் பேஸ்ட் போட முடியும், என்ன இருக்குதோ அதைத்தானே சார் காப்பி பேஸ்ட் பண்ண முடியும். லைவ் டிவில அத்தனை இடத்துலயும் வருதுங்க. எப்படிங்க வந்து அத்தனை டிவியை நீங்க எல்லாம் போய் பேசிட்டீங்களா? அன்னைக்கு முந்தா நேத்து எல்லாருமே கட் காப்பி பேஸ்ட் போட்டு அவர் சொல்லாத வார்த்தைய அனைத்து டிவியும் ஒன்றிணைந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல சதித்திட்டம் தீட்டீங்களா தமிழ்நாட்டுல? அத்தனை தொலைக்காட்சிகளும் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எதிராக போயிருச்சா? அப்ப இதெல்லாம் என்ன மாதிரி பேச்சு, என்ன சப்ப கட்டு இது? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேச்சு வந்து கண்டிக்கிறதுக்கு இல்ல. இதேதான் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அதைத்தான் அவர் சொல்றாருன்னு நான் சொன்னேனே. நான் வந்து ஐயா கருணாநிதியினுடைய வளர்ப்பு, ஐயா ஸ்டாலினுடைய வளர்ப்புன்னு சொல்றாரு. நீங்க வந்து கைதை கண்டிங்க, தப்பு இல்லை. ஏன்னா கைதுங்கிறது வந்து கோர்ட் முடிவு பண்ண வேண்டியது, அது விடணுமா வேண்டாமாங்கிறது. ஆனா ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் பேசுனது வந்து தப்பாவே தெரியலையாவது? அதுதான் அவங்களுக்கு பண்பட்ட பேச்சா? இதேதான் வந்து நம்ம போன தடவை எம்எல்ஏ மார்கண்டேயன் கைதும் போதும் ஜனநாயக பண்புகள் குறைஞ்சு போச்சுன்னு ஐயா இதே ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போட்டாரு. எந்த இடத்துலயாவது ஒரு முதலமைச்சருடைய விழா எலும்ப உடைப்பன்னு சொன்னதுல வந்து ஒரு கண்டிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கைதை கண்டிச்சீங்கன்னா பரவாயில்ல. இப்ப எடப்பாடி கூட என்ன சொல்றாரு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும், அவரை நான் கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கைதை கண்டிக்கிறார். இது நியாயமானது. அதை விட்டுட்டு நீங்க பேசுனதையெல்லாம் வந்து நியாயப்படுத்தி பேசுறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு பெண்களை பூரா நீங்க வந்து அவமானப்படுத்துறீங்க சார். திரும்ப நீங்க எப்ப தமிழ்நாட்டு பெண்களையும் அவமானப்படுத்துறீங்க சார். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களையுமே அவமானப்படுத்த எந்த அடிப்படையில சொல்றீங்க நீங்க? நீங்க பேசுற சப்ஜெக்ட்லயுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பொய்யான தகவலை பரப்பிட்டே இருக்கீங்க நந்தகுமார். தாவக இதே வேலையா போச்சு அடிப்படையில. இல்ல நீங்க இதே வேலை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா மொத்தமா எடுத்துக்கிறது. யாரையாவது ஒருத்தர் திட்டா தமிழ்நாடே திட்டுது. சரி விஜய் கேள்வி கேட்டா தமிழ்நாட்டு கேள்வி கேக்குது. சரி இருங்க, இல்ல மதிவாணன். சரி ஓகே மதிவாணன், ஓகே சரி நிறைவா உங்க பாயிண்ட சொல்லுங்க. இப்ப இந்த கருத்தை கண்டிச்சிட்டீங்க, ஓகே. விசாரணை செய்யணும்னா சென்னையிலே போய் விசாரணை செய்யலால? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்துல இருக்கிறவரை இப்படி அலைக்கடிப்பது தான் உங்களுக்கு நோக்கமா? 8 மணி நேரம் ரொம்ப திட்டமிட்டு நீங்க ஒரு அலைக்கடிப்பை உதயநிதி ஸ்டாலினுக்கு உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சில எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர் மீது உள்ள நடவடிக்கை குறித்தும் கேட்கிறாங்க. அப்ப உங்களுக்கு நோக்கம் பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறதுங்கிறது இல்ல, இந்த கருத்தை கண்டிப்பதுங்கிறது இல்ல, அவரை முடக்கணுங்கிறதா நோக்கங்கிறாங்க. என்ன சொல்றீங்க சுருக்கமா? இல்ல, அவரை முடக்க வேண்டிய கட்டாயம் என்னங்க இருக்கு? நாளைக்கு வந்து பட்ஜெட் செஷன்ல வந்து அவர் என்னத்தை பெருசா அங்க வந்து சாதிச்சிட போறாரு? அங்க பட்ஜெட் படிக்க போறாங்க. நாளானைக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய விவசாய பட்ஜெட் வரும்போது, அதுக்கப்புறம் மானிய கோரிக்கைகள் வரப்போது, அப்ப நீங்க பேச போறீங்க. போன தடவை பட்ஜெட் தாக்கல் செய்யும் போதே விளையாட்டுத்துறை மானிய கோரிக்கைக்கே இவர் வரல இல்லைங்க. இவரா வந்தாரு, ஐயா ஸ்டாலின் அவர்கள் தானே மானிய கோரிக்கையை படிச்சாரு. அப்ப இவரு வந்து நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து அப்படியே பட்ஜெட் படிக்கும் போது கண்ணுல விரல விட்டு ஆட்டி திக்குமுக்காடி செஞ்சு போயிடுவாரு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான பட்ஜெட் புரிதல் இருக்கக்கூடியவர் இவர். நாளைக்கு சட்டசபைக்குள்ள விரல விட்டு ஆட்டினால்தான் ஜோசப் விஜய் வந்து வீட்டுக்கு போயிட்டு போட்டார் சார். நந்தகுமார் வார்த்தைகள் சரியா பேசணும். மதிவாணன் ஏங்க வார்த்தை அடக்கி பேச சொல்லுங்க. உங்க சொல்ல கண்டிச்சு இது என்னங்க டோன்? விடுங்க. என்னங்க கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுங்கிறது கெட்ட வார்த்தையா? நான் அத தான் சொல்றேன். கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுனால தான் மதிவாணன் வீட்டுக்கு போய் போட்டாரு. மதிவாணன் சரி நீங்க சொல்றத நான் திரும்பி சொல்றேன். மதிவாணன்
இருங்க, கண்ணுல உங்க ஸ்கிரிப்ட்ல பதில் வெள்ளம் சொல்லுங்க. காட்டுறது அவர் அநாகரிகமான வார்த்தையா? சரி அவருடைய சரி, முடிங்க பராக்கிரமத்தை முடிங்க பேசுறேங்க நானு. நந்தகுமார். ஓகே ஓகே, அப்போ நீங்க முடிங்க. ஏதாவது ஒரு வகையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடி தாக்கல் செய்த பட்ஜெட்ல எல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான விளையாட்டை விளையாண்டிருக்காரு, எவ்வளவு பெரிய மாறுதல்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, ஒவ்வொரு பட்ஜெட்லயும் எவ்வளவு இன்சைட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. அப்ப நாளைக்கு வந்து இவர் பட்ஜெட் படிக்கும் போது இருந்தாருன்னா தாவேகாவுடைய பட்ஜெட்ல இருக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாம் இவர் பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்திடுவாருன்னு நம்ம ஏத்துக்கலாம். எந்த காரணத்துக்காக இவர் வந்து முடக்கணும்? சரிங்க. இப்ப ஓகே. நீங்க என்ன வேணா ஓகே. பேசுவீங்க. அப்ப நீங்க பேசுறதுக்கு உண்டான நடவடிக்கை எல்லாம் அதனாலதான் சொன்னேன், நீங்க செய்த வினைக்கு எதிர்வினை நடந்துகிட்டு இருக்குது. ரைட். அப்ப மதிவாணன் இத கூட புரிஞ்சுக்காம வந்து எதா இருந்தாலும் நீங்க திமுக கட்சிக்காரங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறதா அப்படியே முழுக்க முழுக்க நீங்க தலைமையில ஏத்துக்கலாம். நாங்க பொதுமக்கள் ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. சரி, ஓகே. முதல்ல நீங்க பொதுமக்கள் கிடையாது. நன்றி. நான் அவருடைய நீங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது நந்தகுமார், நீங்க எல்லாம் பொதுமக்கள் கிடையாது. ஓகே ஓகே. மதிவாணன் கொஞ்சம் இருங்க. மதிவாணன், சரி, முடிங்க முடிங்க. மதிவாணனுடைய கருத்துக்கே தான் நான் ஒத்து வந்தனே. யாரா இருந்தாலும் ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தாலும் அந்த மாதிரி தவறு Right. செஞ்சிருக்கும் போது நன்றி நன்றி நந்தகுமார். சொல்லிட்டு தானங்க நான் பேச்சே ஆரம்பிச்சேன். அது மதிவாணனுக்கு காதே கேட்கலையா? சரி, ஓகே. நீங்க சொல்றது உங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். வர உங்களுக்கு திரு மட்டும் தான் புரியும். பிரகாஷ், திரு பிரகாஷ். காதை திறந்து வச்சிருக்கணும். சரி. நம்ம மட்டும் நல்லா காத்து திறந்து வச்சிருக்கோம். இந்த சரி. மாதிரி ஆளுங்களால தான் தெரியுது. சரி, மதிவாணன். வெளிப்படையா தெரியுது உங்களுக்கு. மதிவாணன் அமைதியா இருங்க. வெளிப்படையா தெரியுது. பேசும்போது கேட்கணும் மதிவாணன். வெளிப்படையா தெரியுதுங்க. உங்க வேஷம் கலையுது வெளிப்படையா. அடுத்தவங்க பேசும்போது தேவையானது மட்டும் பேசுங்க. தேவையில்லாமலாம் பேசாதீங்க. சரி, போதும், ரெண்டு பேரும் அமைதியா வாங்குற இருங்க. அளவுக்கு மட்டும் பேசுங்க. அதிகமா பேசாதீங்க. நன்றி திரு பிரகாஷ். அடுத்தவங்க பேசும்போது கேட்டு ஓகே, போடுங்க. நன்றி.